ஆதார் கார்டு வைத்திருக்கும் அத்தனை பேருக்கும் ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை. ஒரே ஒரு சின்ன தப்பு செய்தீங்கன்னா போதும், கண்ணிமைக்கும் நேரத்துல உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய மொத்த பணமும் காணாம போய்விடும் அபாயம் இருக்கு. இந்த மோசடியில இருந்து தப்பிக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இப்ப பார்க்க போறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில சிம் கார்டு வாங்குறதுல இருந்து பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்றது வரைக்கும் எல்லாத்திற்குமே ஆதார் கார்டு தான் முக்கியம். ஆனா இந்த ஆதார் கார்டு தான் இப்போ ஆன்லைன் திருடர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதமா மாறி இருக்கு. விஷயம் என்னன்னா, உங்க ஆதார் நம்பர் கூட உங்களுடைய கைரேகை மற்றும் கருவழி தகவல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. பல நேரங்கள்ல ஆதார் மூலம் பணம் எடுக்கும் வசதியை பயன்படுத்தி திருடர்கள் உங்களுக்கே தெரியாம உங்க கைரேகையை மட்டும் வச்சு பணத்தை அபேஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கு ஓடிபி கூட தேவைப்படாது என்பதுதான் அதிர்ச்சியான விஷயம். சரி, இதுல இருந்து தப்பிக்க ஒரே வழி என்ன? ரொம்பவே சிம்பிள். உங்க ஆதார் பயோமெட்ரிக் தகவல்களை யாருமே பயன்படுத்த முடியாதபடி லாக் செய்து வைப்பதுதான் ஒரே தேர்வு. இதை நீங்க வீட்ல இருந்தே உங்க மொபைல்ல பண்ணலாம். முதல்ல கூகுள்ல போய் UIDAI அப்படின்னு டைப் பண்ணி அரசு இணையதளத்திற்கு உள்ள போங்க. உங்க மை ஆதார் செக்ஷனுக்குள்ள போனீங்கன்னா லாக் ஆர் அன்லாக் பயோமெட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய 12 இலக்க ஆதார் நம்பரையும் திரையில தெரியக்கூடிய கேப்சா கோடையும் டைப் பண்ணுங்க. உடனே உங்க மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்ட பிறகு எனேபிள் பயோமெட்ரிக் லாக்கிங் அப்படிங்கிறத டிக் பண்ணி எனேபிள் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், இப்போ உங்க பயோமெட்ரிக் லாக் ஆயிடுச்சு. இனிமே நீங்களே நினைச்சாலும் உங்க கைரேகையை வச்சு யாராலும் பணம் எடுக்க முடியாது. தேவைப்படும் போது இதே இடத்துக்கு வந்து நீங்க அன்லாக்கும் பண்ணிக்கலாம். கடைசியா இன்னொரு எச்சரிக்கை. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்ல உங்க ஆதார் கார்டு போட்டோவை யாருக்கும் அனுப்பாதீங்க. அப்படி அனுப்பியே ஆகணும்னா முதல்ல 8 நம்பர் மறைக்கப்பட்ட மாஸ்க்டு ஆதார் டவுன்லோட் பண்ணி அனுப்புங்க. வருமுன் காப்பதே சிறந்தது. உடனே போய் உங்க பயோமெட்ரிக்ஸை லாக் பண்ணுங்க. உங்க பணத்தை பத்திரமாக்குங்க.